வெல்கம் டு சிடபிள்யூஜி. நான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு எக்ஸாமை வந்து ஈஸியா ஒரு 3 மந்த்ஸ்ல நான் எக்ஸாம் வந்து கிராக் பண்ணணும். எனக்கு இதுதான் மேம் கடைசி வருஷம். இந்த வருஷத்துல நான் எப்படியாவது இது பண்ணிடணும். எனக்கு இந்த அட்டெம்ப்ட்ல இந்த வருஷத்துல வந்து நான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணல அப்படின்னா எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ நான் எப்படியாவது கிளியர் பண்ணணும். என்னோட எக்கனாமிக் வந்து ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணாதான் என்னோட ஃபேமிலியே வந்து இது பண்ண முடியும். அதுக்காக எனக்கு இருக்கிறது 3 மாசம் தான். 3 மாசத்துல என்னால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னா முடியும். சரி, இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க போலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட உள்ள போலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி அழகா திருவள்ளுவர் வந்து அப்படியே சொல்லியிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கடவுளால கூட ஒரு விஷயம் வந்துட்டு முடியாம போச்சு அப்படின்னாலும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போச்சுனாலும், நீங்க பண்ற முயற்சி அப்படின்றது வந்து கைவிடாது. ஸோ அதுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ண இது வந்துட்டு அதுக்கான கூலி என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அப்பவே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ எஃபர்ட் அப்படின்றத வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மற்றவங்களை விட அதிகமா போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு விட நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சக்சஸ் அப்படின்றத வந்து அடைஞ்சிடலாம். ஓகேவா? எல்லாம் மேம் என்னாலலாம் முடியுமா? 3 மாசம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் முடியும். அவன் நல்லா அவனுக்கு ஒரு டைம் பார்த்த உடனே மெமரியில ஏறுது அப்படின்னா நீ அதை 10 டைம் பிராக்டிஸ் பண்ணி அப்படியே மனசுல நிறுத்து. இப்போ ஒரு கொஸ்டின் நான் படிச்சேன் அப்படின்னா அது எக்ஸாம் வரையும் உங்களுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி நல்லா எழுதி பாருங்க. கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸ் தான் நிறைய சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரி, ஓகே, வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து ஒவ்வொரு அடியா வந்து எப்படி எடுத்து வச்சா நான் 3 மாசத்துல வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நீங்க பாத்தீங்க டிஎன்பிஎஸ்சிக்கான நோட்டிபிகேஷன் வந்து அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கான நோட்டிபிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2 சாரி குரூப் டிஎன்பிஎஸ்சில குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. எஸ்எஸ்சில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன். ஸோ எல்லாரும் வந்து எஸ்எஸ்சிக்கு நான் இப்போதான் புதுசு, அதுல எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னு எனக்கு தெரியாதுன்னா எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் எக்ஸாம்ஸ் எழுதி பாருங்க. எஸ்எஸ்சி வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஒரு போருக்கு வந்து நம்ம போறோம் அப்படின்னா அந்த போர்ல நீ எப்படியாவது என்னோட ஃபர்ஸ்ட் சொன்ன கஷ்டத்தை எல்லாம் வச்சுட்டு மனசுல வச்சுட்டு போறீங்க. எப்படியாவது இந்த போர்னா என்ன, இந்த எக்ஸாம்ல எப்படியாவது நான் வின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவனோட ஸ்டாட்டிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அவனை எப்படி அடிச்சா அவன் வந்து விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி அடிச்சா விழுவான் அப்படின்றது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவனோட இது வந்து கொஷின் பேப்பர்ல தான் வந்து தெரியும். ஸோ அவன் எப்படிலாம் கொஷின் கேட்கறான், இதுக்கு என்னால எப்படிலாம் நான் வந்து ஆன்சர் போட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணாலே வந்து போதும். என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ணிடலாம். எஸ்எஸ்சில ஃபேஸ் எக்ஸாம் சிபிஓக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. அதே மாதிரி படுத்துட்டு இருந்த ரயில்வேஸ் கூட முடிச்சு வேலை பார்க்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா 7 பேர் இருந்துச்சு டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுலாம் வந்துச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வராதப்ப எப்போ வருமோன்றது வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சீக்கிரம் வந்துச்சு நான் படிக்கவே இல்லை அப்படியே இந்த வருஷத்தை ஓடுது. நெக்ஸ்ட் வருஷம் எப்படியாவது வேலை வாங்கிடுறேன்றது அப்பயும் வந்து முடியாது. சேம் டைலாக பேசிட்டு தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னையோட மூட்டை கட்டி வெடிச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எஃபர்ட் அப்படின்றத போட ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, எப்படிலாம் ஒவ்வொரு அடியா எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா இது பண்ணிட்டு இந்த 3 மாசம் தான் எனக்கு டைம் மேம். இந்த 3 மாசத்துல என்னால கிளியர் பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஜாப் பிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா நோட்டிபிகேஷன் அப்படின்றது அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. சரி, ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்லைடை பார்த்தவங்க இட் இஸ் நாட் த டைம் டு லுக் ஃபார் எக்ஸ்கியூஸ். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 3 மாசத்துல நான் எப்படியாவது கிளியர் பண்ணணும் மேம், நீங்க என்ன பண்ணுவீங்களோ என்ன கிளியர் பண்ணி வச்சுடுங்க அப்படின்றவங்க இந்த வீடியோவை பாருங்க. ஸோ இந்த வீடியோட தெளிவுல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்பார்க் உங்க லைஃப்ல வந்து ஆகலாம். ஸோ அப்படி ஏதாவது உங்களை மனசை வந்து மாத்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, இட் இஸ் நாட் த டைம் டு லுக் ஃபார் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். என்னன்னா இந்த 3 மாசத்துல நான் வந்து கிளியர் பண்ணும். எனக்கு மேரேஜ் ப்ரெஷர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட எக்கனாமி ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு எனக்கு ஏஜ் லிமிட் முடிஞ்சு போக போகுது. இதெல்லாம் வந்து இருக்குன்ற இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். இந்த டைம் கூட நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க.
ஸோ அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லைஃப் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் அப்படின்றத ஸ்டாப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை நான் கிராக் பண்ணா எனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்எஸ்சி ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், ரயில்வே ஆகட்டும். ஸோ எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் வந்துட்டு ஒரே சிலபஸ் தான். அதை படிக்கிறவங்க ஒரு கல்லுல ரெண்டு மாங்கன்ற மாதிரி தான். சரி, ஓகே. ரீட் த எக்ஸாம் எப்படி. ஸோ அந்த எக்ஸாம் அப்படின்னா இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து இங்கிலீஷ் இருக்கு. அதுவே ரயில்வே எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் இல்லை. அதை தெரிஞ்சுட்டு படிக்கணும். ரயில்வே எக்ஸாம் நம்ம பையன் வந்து படிப்பான். என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த டைம்ல உட்காந்து இங்கிலீஷ் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். ஸோ பெஸ்ட். ஓகேவா? ஸோ என்ன எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிலபஸ் மெயினா அந்த டிஎன்பிஎஸ்சி எல்லாம் படிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சிலபஸை மெமரி பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் வந்துட்டு நீங்க பார்க்கும்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வருமா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிக்கலையே அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேங்கிங், எஸ்எஸ்சி, டிஎன்பி எதுவா இருந்தாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணுங்க. இப்ப ஆவரேஜ்னா அப்படியே 10 சம் இருக்கணும் போடுறது இல்ல. ஆவரேஜ்னா எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேசிக் அதான் சொல்லுவாங்களே, பில்டிங்ல பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட்டே வீக்கா இருந்துச்சுன்னா பில்டிங் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற மாதிரி பேஸ் போடுற பேஸ் ஸ்ட்ராங்கா வந்து போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெய்லி உங்களுக்கான ஷெட்யூல் அப்படின்றத இந்த 3 மாசம் வந்து தவ வாழ்க்கையா வாழ்ந்துடுங்க. அவ்வளவுதான். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. என்ன அப்படின்னா டெய்லி சார்ட். இன்னைக்கு இது முடிச்சாகணும்னா அன்னைக்கே அது முடிச்சாகணும். இப்போ இன்னைக்கு இந்த பிரியாணி வந்து சாப்பிட்டாங்கன்னா அன்னைக்கு அந்த பிரியாணி வந்து நீங்க சாப்பிட்டுறீங்களா, அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த விஷயத்த வந்து நான் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. அந்த விஷயத்த அன்னைக்கே முடிச்சிடுங்க. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்றோம், அன்னைக்கே முடிக்கிறோம் அப்படின்னும் போதுதான் அதுலதான் என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட சக்சஸ் வந்திருக்கு. ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஜாப், ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், பேங்க் ஒரு ஜாப் வந்து இப்போ பேங்கிங்ல இந்த பிஓ ஜாப்ல எவ்வளவு பெரிய ஜாப். ஸோ அவ்வளவு பெரிய ஜாப் வந்து வேணும் அப்படின்னா ஒரு நாள் இன்னைக்கு போட்ட ஷெடியூல வந்துட்டு அன்னைக்கே அந்த டார்கெட்டை வந்து உன்னால பினிஷ் பண்ண முடியல அப்படின்னா அவ்வளோ பெரிய டார்கெட் ஜாப் வேணும் அப்படின்ற அவ்வளோ பெரிய விஷயத்த நீ எப்படி வந்து இது பண்ண போற சொல்ல. அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா அன்னைக்கு போடுற ஷெடியூல கரெக்டா அந்த ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நான் 3 மாசத்துல கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஒன்னு வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போங்க. இல்லை அப்படின்னா நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம கிராக் வித் ஜாக் ஆப்ல கூட எஸ்எஸ்சி எலைட் வீடியோ கோர்ஸ், பேங்கிங்கான கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க கோச்சிங் கிளாஸ் அப்படின்னா ஒரு 25,000 வந்து பே பண்ணிட்டு போறது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலகிராம் வந்து இருக்கு. ஸோ டெலகிராம்ல மெசேஜ் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் தான் என்னால் படிக்க முடியும்னா போய் தாராளமா படிங்க. இல்லை அப்படின்னா எனக்கு அவ்வளோலாம் வசதி இல்லை, நான் வீட்லயே வந்து படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. நம்ம கிராக் வித் ஜாக் ஆப் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கிராக் வித் ஜாக் ஆப்லயே பாத்தீங்க அப்படின்னா மேத்ஸ்க்கு, பேங்கிங்க்குலாம் வந்து சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் நம்மள எஸ்எஸ்சிக்கும் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து நீங்க ஜாயின் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கு வந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அன்னைக்கு படிச்சதை வந்துட்டு அன்னைக்கே வந்து என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா செல்ஃபா அந்த நோட்லாம் எடுத்துட்டு கரெக்டா நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோமா அப்படின்றத நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மள வந்து யாராவது ஒரு சூப்பர்விஷன் பண்ணணும். அது இதுக்கு ஒரு அழகா ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்லுவாங்க, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நம்ம தப்பு பண்ற இடத்துல தப்பி கேட்டு இது தப்புன்னு சொல்லி புரிய வைக்க ஒருத்தர் இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தா கூட என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஏமாந்து போயிடுவோம் நிறைய விஷயத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் ஏதோ படிச்சுட்டு போறது இல்ல, ஏதாவது ஒரு இது யூடியூப்லயோ ஏதாவது வந்து ஃபாலோ பண்ணிட்டு என்ன படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா ஸோ நம்மளோட நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபேவரட் ஸ்டாஃப் இந்த மாதிரி யாராவது வந்து வச்சிருப்போம். ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், அவங்க நம்மள மானிட்டர் பண்ற மாதிரி ஒரு உங்களை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து நீங்க கிராக் பண்ணணும்னா இந்த 2 மந்த்ரா இருந்தாலே போதும் பாட்டி. நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ எந்த கவர்மெண்ட் எக்ஸாமா இருந்தாலும் கிராக் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். ஏன் ஒருத்தன் இந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறானோ, இதையும் இந்த கான்பிடென்ட்ன்ற ஆயுதத்தை கையில எடுக்கிறானோ, பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணிடலாம், எவனா இருந்தாலும் வீழ்த்திடலாம். ஓகேவா? சோ இந்த 2 ஆயுதத்தை ஸ்ட்ராங்கா கையில எடுங்க. இந்த 3 மாசத்துல கண்டிப்பா ஒரு போஸ்டிங்கோட தான் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆயுதம் வந்து உங்களை வந்து கையே விடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப ஆப் வந்து சொல்லியிருந்தோம் நம்ம அதுல இருந்து எஸ்எஸ்சி எலைட் வீடியோ கோர்ஸ். இப்ப எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக நம்ம கிராக் வித் ஜாக் ஆப்ல எஸ்எஸ்சி எலைட் வீடியோ கோர்ஸ் வந்து 599க்கு அவைலபிளா வந்து இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ரயில்வேஸ்க்கான சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். வேணும் அப்படின்ற உங்களுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நாங்க இந்த ஆப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வருமே அப்படின்னா என்னோட நம்பர் இருக்கும். இல்ல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் ஆயிக்கோங்க. ஜாயின் ஆகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான டவுட்ஸ் அதுல வந்து கேளுங்க, கிளியர் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு எஸ்எஸ்சில என்ன இது நோட்டிபிகேஷன் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் சிபிஓக்கான நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ரயில்வேஸ்க்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்து விட்டுருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இல்லை டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங்ல நான் ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னா இந்த 2 மாசத்தை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ண. மார்ச்சே ஓடி போக போகுது. ஸோ எஃபெக்டிவா வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு வேலையோட நீங்க வந்து இந்த 3 மாசத்துல ஒரு வேலை அப்படின்றத ஈஸியா வந்து வாங்கிடலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் எனக்கு கிடைக்கணும், நான் ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்க நம்பணும். இந்த 3 மாசத்துல நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்றத உங்களை நீங்க வந்து நம்பினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளியர் பண்ண முடியும். இன்னும் நீயே நம்பலன்னா உன்னை வந்து யார் நம்ப போறா சொல்லுங்க. அதனால ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்பி என்ன பண்ணுங்க அப்படின்னா பென்னு பேப்பர் எடுத்து இன்னைக்கே படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம்ஸ் எல்லாரும் சீக்கிரம் வந்து எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கிளியர் பண்ணுங்க. எல்லாரையும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சக்சஸ் மீட் அப்படின்றது ஒன்று வச்சுட்டு எல்லாரையும் வந்து அங்கே வந்து மீட் பண்ணலாம். நம்ம இதுலேயும் நிறைய லைவ் கிளாஸஸ்லாம் வைக்கலாம். இதுதான் லைவ் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஓடி போகிறாங்க நம்ம மக்கள்னே தெரியறதில்ல. யாருமே அவ்வளோ நிறைய பேர் வந்து வர்றதில்ல. ஃபர்ஸ்ட் டே அவங்களோட இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ்ட் டே வரையும் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதனால தான் நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் அப்படின்றது வந்து டிலே ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ இனிமே நீங்களும் கொஞ்சம் சுறுசுறுப்பா வந்துட்டு ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எவ்வளோ ஒர்க் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாசிட்டிவான ரிசல்ட்ஸை வந்துட்டு நீங்க இந்த இதுல வந்து எதிர்பார்க்கலாம். இந்த 3 மாசம் வந்துட்டு ரொம்ப நிறைய நேரம் வந்து எஃபர்ட், டைம் வேஸ்ட் பண்ணாம நல்ல எஃபர்ட் வந்து போடுங்க. நல்ல ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த ரிசல்ட்ஸ் வந்து நீங்க வந்து கொடுப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து முக்கியமான காரணம் யாருன்னா எஃபர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ப்ராக்டிஸ் 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 மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டயர்ட் ஆகும் போதெல்லாம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ டயர்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற அந்த சூனியம் தான். ஸோ அந்த டைம்ல கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த உங்க ஃப்ரெண்டை விட நீ 5 பேர் வந்து படிக்கிறாங்க, போஸ்டிங் 2 அப்படின்னா அந்த 5 பேர்ல 5 பேர் ஃப்ரெண்ட்ஸா தான் வந்து இருப்பாங்க. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ்ல வந்துட்டு 2 பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த 3 பேருக்கு தெரியாம நிறைய எஃபர்ட் அப்படின்றது போட்டுப்பான். அவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா கிளியர் பண்ணுவான். ஸோ சீக்கிரம் டைமுக்கு எழுந்திருச்சு வந்து படிங்க. படிச்ச ஏன்னா டைம் அப்படின்றத வந்து நீங்க நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லி ஓட்டுனீங்களா அது உங்களை என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த எக்ஸாமை விட்டு வெளியே ஓட்டிடும். அந்த இதுக்கு வந்து நாம எல்லாம் யாரும் ஆளாக வேணாம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.